ஹாய்! வெல்கம் பேக் டு மை மினி விளாக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி விளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. காலையிலே எழுந்து குளிச்சுட்டு, ஹஸ்பண்ட் வந்து பூஜை ரூம்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. நான் வந்து சுவாமிக்கு சக்கரை பொங்கல் மட்டும் வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு, தூப ஆராதனைலாம் வந்து காமிச்சு, நல்லபடியாக வந்து அன்றைக்கி சுவாமி வந்து கும்பிட்டோங்க. சுவாமிலாம் வந்து கும்பிட்டுட்டு, சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரெடி ஆகிட்டு, நாங்கள் எல்லோரும் 3 பேர் வந்து கிளம்பிட்டோம். ஸோ லாங் செல்ஃபி இந்த லாங் மிரரில் வந்து எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஆன் த வேல தான் சொன்னார், நமக்கு 10th ஆனிவர்சரிங்கிறனால ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் இந்த ஃபோட்டோ தான் வந்து எடுத்திருந்தோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து இந்த முருகன் கோயில் வந்து இருக்குது. இந்த முருகன் கோயில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோயிலுங்க. அதனால் இந்த 10th ஆனிவர்சரிக்கு அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு அங்கேயும் போய் முருகனெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு, நாங்கள் வந்து கோயிலெலாம் வந்து சுற்றி நல்லபடியாக வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு நாங்கள் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் என்னோடய அப்பா, அம்மா, அத்தை, மாமா எல்லோரும் வந்து வந்திருந்தாங்க கேக் கட்டிங்க்காக. ஸோ அன்றைக்கி வந்து ஈஷானுக்கு ஸ்கூல் லீவ் போட்டுட்டோம் மண்டேங்கிறதுனால. அப்புறம் கேக்குனாலே நம்ம வீட்டு குட்டீஸ் தான் வந்து கேண்டில் ப்ளோ பண்ணுவாங்க. அதே மாதிரி கட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக அவன் கட் பண்ணி ஃபஸ்ட்டு கையில் வச்சுட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் வாயிலையும் போட முடியல. அப்படின்னோடனே அவங்க அப்பா வந்து அம்மா கொடு அம்மா கொடுன்னோடனே அவன் எனக்கு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி எல்லாேருக்கும் வந்து கேக்கெல்லாம் வந்து ஊட்டிட்டு, எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கேக்கெல்லாம் வந்து கொடுத்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வ்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க. அப்பா அம்மா கிஃப்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், அண்ணாவோட கிஃப்ட் இப்போ கொடுத்தாங்க. இஷானுக்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அத்தை மாமா வந்து தனியாக வந்து எங்களுக்கு கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. எல்லார்கிட்டேயும் வந்துட்டு மாற்றி மாற்றி ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு, நல்லபடியாக இந்த வாட்டி நான் ஃபேமிலியோடு நாங்கள் வந்துட்டு எங்களோட 10th ஆனிவர்சரி அண்ட் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸாக வந்துட்டு ஒரு ரிங் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ரிங் வந்து அவருக்கு வந்து நானே வந்து என் கையால் வந்து போட்டு விட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து 17 ப்ரோ மேக்ஸ் வந்து புக் பண்ணிவிட்டு வந்துட்டாருங்க. நான் இன்னும் 10 டேஸில் 18 ப்ரோ மேக்ஸே ரிலீஸ் ஆகுது, எதுக்கு எனக்கு இந்த ஃபோன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதனால் அவர் அதை கேன்சல் பண்ணிட்டார். நீ 18 ப்ரோ மேக்ஸ் வந்தால் கண்டிப்பாக உனக்கு நான் வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் எல்லாரையும் வந்து கூப்பிட்டுட்டு சரி லஞ்சுக்கு வந்துட்டு பார்பிக்யூ நேஷன் வந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிருந்தோம். இது கரெக்டாக கோனியம்மன் கோயில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லங்க. இங்கேருந்து கோனியம்மன் கோயில் வியூ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸ் தான் வந்துட்டு மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு சாப்பிடுவோம். பெருசாக இந்த பிரியாணி ரைஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிட மாட்டோம். சரி ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலியோடு வந்துட்டு இங்கே போயின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து புக் பண்ணியிருந்தார். ஸோ அங்கேயும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டோம். ஸோ அப்பாவுக்கு மட்டும் வெஜிடேரியனுங்கிறதுனால அப்பா வந்துட்டு அங்கே இருந்த கொஞ்சமாக ரைஸு, அப்புறம் இந்த பொட்டேட்டோ, கிறிஸ்பி கார்ன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் தான் வந்து இருந்தது. ஸோ வெஜிடேரியன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அப்பா வந்துட்டு நானு அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிட மாட்டாருங்கிறதுனால அவருக்கு வெஜிடேரியன் கம்மியாக இருந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். இஷான் குட்டியும் பெருசாக எதுவுமே சாப்பிட்லைங்க. அந்த நான் வாங்கினது அதை பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான் அவ்வளோதான். அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மாஸ்கெல்லாம் அங்கே இருந்ததை போட்டு எல்லாம் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேயே நமக்கு வந்து பர்த்டே கேக்கும் ஆனிவர்சரி கேக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேரும் பர்த்டே கேக்கும் ஆனிவர்சரி கேக்கும் வந்து கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இஷான் நான் போட்டுக்கிறேன்னா, அதுக்கப்புறம் வேண்டாம் நீ போட்டுக்கோன்னு சொல்லி என்கிட்ட வந்து கொடுத்துட்டான். அப்புறம் அந்த ஹாப்பி பர்த்டே அந்த இது வந்து போட்டுட்டு தான் வந்துட்டு நான் ஹாப்பி பர்த்டே கேக் கட் பண்ணேன். அவர் ஆனிவர்சரி கேக் வந்து கட் பண்ணார். ஸோ இப்படி தான் என்னோடய பர்த்டே வந்து சூப்பராக வந்துட்டு போச்சுங்க. அதுக்கப்புறம் என் மாமனார் வந்துட்டு இந்த மாஸ்க்கை போட்டு இஷானை பயமுறுத்திட்டு இருந்தார். அப்புறம் இந்த மாதிரி நிறைய விக்கெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதையும் போட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டு நான் பர்த்டே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பர்த்டே அன்றைக்கும் கையில் எதுவும் கொடுக்காம எப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவர்கிட்ட மைக் வேணும்னு கேட்டிருந்தேன் ரொம்ப நாளாக. அதனால என்னை இங்கே லக்ஷ்மி ஃபோட்டோ ஸ்டுடியோஸுங்க இங்கே போய் எனக்கு வந்து ஹாலிலேண்ட் மைக் வந்து வாங்கி கொடுத்தாரு. ஆனால் சொன்னார், இது வந்து நீ ஃபோன் வேண்டான்னு சொன்னனால தான் இந்த மைக் வாங்கி தரேன். பட் நீ ஃபோன் வாங்கியிருந்தீன்னா இன்னும் எனக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும்னாரு. நான் சொன்னேன் செப்டம்பர் 10th வந்து 18 ப்ரோ மேக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் அதோடய ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ நான் 14 ப்ரோ மேக்ஸ் தாங்க வச்சுருக்கேன். 1 டிபி இருந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். வீடியோஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறதுனால.
இப்போ நான் வச்சிருக்கிற ஃபோனு 14 ப்ரோ மேக்ஸு 256 தான். அதனால சரி வாங்குறோம் 1 டிபி வாங்கலாம் அப்படின்னு தான். பார்ப்போம் எவ்வளோ ரேட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரி பர்த்டேக்கு வாங்கி தரேன்னு கூப்பிடும்போதே போய் மைக்கை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு மைக்கை வந்து வாங்கிட்டு அப்புறம் இஷான் வந்துட்டு ஆப்பம் வந்து கேட்டாங்க அன்னபூர்ணால. அதனால சரின்னு அவனை கூட்டிகிட்டு போனால் கடைசியில் அங்கே போய் உட்காந்துட்டு எனக்கு ஆப்பம் வேண்டாம் சப்பாத்தி தான் வேணும்ன்ட்டான். சரின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் ஒரு செட் இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மைக்கோட ரேட் வந்துட்டு உங்களுக்கு 12,000 வருதுங்க. ஸோ ஹோலிலேண்ட் M2S நியூ வெர்ஷன் மைக்குங்க அது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹாப்பி ப்ளாகில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.